திருப்புகழ் 340. கலகலன பொன் சேர்ந்த நூபுர பரிபுறம் ஒத்தி தாந்த நாமென கரமலர் அச்சில் தாம் தோம் ஆடிய பொறியார் பைம் கடி தடமுற்று காந்தலாம் என இடை பிடிபட்டு சேர்ந்த ஆலிலை கன தன பொற்பிட்டு ஓங்கு மார்போடு வடமாட சல சல சச்ச சேம் கை பூன்வளை பரிமள பச்சை சேர்ந்து உலாவிய சலசமுகத்து சார்ந்த வாழ்விழி சுழல் ஆட தரள நகை பித்து ஆம்பல் ஆர் இதழ் குலமுகில் ஒத்திட்டு ஆய்ந்த ஓதியர் சரசமுரைத்து சேர்ந்த தூவையர் உறவு ஆமோ திலத முக பொன் காந்தி மாது உமை எனை அருள் வைத்திட்டு ஆண்ட நாயகி சிவன் உருவத்தில் சேர்ந்த பார்வதி சிவகாமி திரிபுவனத்தை காண்ட நாடகி குமரி சுகத்தை பூண்ட காரணி சிவை சுடர் சக்தி சாம்பவி அமை அருள் பாலா அலகை இரத்தத்து ஓங்கி மூழ்கிட நரி கழுகு உப்பி சீர்ந்து வாயிட அசுரர் குலத்தை காய்ந்த வேல்கரம் உடையோனே அமரர் மகட்கு போந்த மால்கொளும் விபுத குரத்திக்கு ஆண்டவா தினம் அழகு சிறக்க காஞ்சி மேவிய பெருமாளே திலதமுக பொன் காந்தி மாதுமை என அருள் வைத்திட்டாண்ட நாயகி சிவன் உருவத்தில் சேர்ந்த பார்வதி சிவகாமி திரிபுவனத்தை காண்ட நாடகி குமரி சுகத்தை பூண்ட காரணி சிவை சுடர் சக்தி சாம்பவி அமை அருள் பாலா அலகை இரத்தத்து ஓங்கி மூழ்கிட நரி கழுகு உப்பி சீர்ந்து வாயிட அசுரர் குலத்தை காய்ந்த வேல்கரமுடையோனே அமரர் மகட்கு போந்த மால்கொளும் விபுத குரத்திக்கு ஆண்டவா தினம் அழகு சிறக்க காஞ்சி மேவிய பெருமாளே வானவ மகளான தேவசேனையின் மீது ஆசை கொண்ட தேவனே வள்ளி குரத்தியை ஆட்கொண்டவனே நாளும் அழகு மிக காஞ்சியில் வீற்றிருக்கின்ற பெருமாளே நெற்றியில் திலகமணிந்த முகத்தின் அழகிய ஒளி வீசும் மங்கை உமையம்மை என் மீது அருள் வைத்து என்னை ஆண்ட நாயகி சிவபெருமானின் திருவடியில் இடப்பாதியில் உள்ள பார்வதி சிவகாமி மூன்று உலகங்களையும் படைத்த அன்னை குமரி இன்பத்தை அணிந்துள்ள காரண சக்தி சிவனின் தேவி பேரொளி பராசக்தி சாம்பவியாகி அம்மையார் அருளிய திருக்குழந்தையே பேய்கள் குருதியில் நன்கு முழுகவும் நரியும் கழுகும் உண்டதால் உடல் பெருக்க சமயம் வாய்த்தது என்று வாயை வைத்து உண்ணவும் அசுரரின் குலத்தை சுட்டு அழித்த வேலை கையில் உடையவனே காஞ்சியில் விற்றிருக்கின்ற பெருமாளே கலகலன கலகல என அழகிய சிவந்த பாத கிண்கிணியும் சிலம்பும் தாளம்போல் தாந்தனா என்று ஒலிக்க தாமரை மலர் போன்ற கைகள் அதற்கு சரியாய் தாம் தோம் என்று ஆடல் பயின்ற தந்திரத்தினர். பொதுமகளிர் சல சல சச்ச என்று ஒலிக்கின்ற சிவப்பான கையில் அணிந்த வளையல்களையும் நல்ல மனம் கமழும் பச்சை பொட்டு பொருந்தி விளங்கும் தாமரை போன்ற முகத்தே உள்ளவள் போன்ற கண்கள் சுழன்று அசைய முத்தை போன்ற பற்கள் ஒளி வீச
சிவந்த ஆம்பல் போன்ற உதடுகளை கொண்டவர்கள், சிறந்த மேகம் போன்ற கூந்தலை உடையவர்கள், காம விளையாடல் பேச்சுக்களை பேசி சேரும் மாமிசம் உண்பவரான இத்தன்மை கொண்ட விலைமகளின் தொடர்பு எனக்கு நல்லதாகுமோ? ஆகாது என்றவாறு விலைமகளிரின் மயக்கத்தில் நான் உழலாமல் உன் திருவடியை எண்ணி போற்றும் அருளை தந்தருள்க.